ஆண்டவரே ஆண்டவரே இது உலகமே அழிஞ்சு போலான்னு தேவனோட கொடுக்குற அந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணாதா? அழிஞ்சு போவாதா? ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரெடியப்பா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீ உயிரோட இருக்கும் நாளெல்லாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நீ உயிரோட இருக்கும் நாளெல்லாம். யோசுவா 1:5 நீங்க எடுங்க. யோசுவா 1:5 நீங்க எடுத்தீங்கன்னா நீ உயிரோட இருக்கும் நாளெல்லாம் என்ற ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது யாராவது படிங்க. ನಿನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲೆಲ್ಲ ಒಬ್ಬನು ನಿನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲನು. ನಾನು ಮೋಶೆಯ ಸಂಗಡ ಇದ್ದ ಹಾಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡಲ್ಲಿ ಇದ್ದೀನಿ. ಯಾರ ತಮಿಳ ವಾಸಿಗೆ? நீ உயிரோட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோட இருந்தது போல உன்னோட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் 3 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். முதலாவது, நீ உயிரோட இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து இருப்பதில்லை. இரண்டாவது, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோட இருக்கிறேன். மூன்றாவது, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. இது 3 பகுதிகளாக நம்ம என்ன பண்ணலாம்? இது நம்ம பிரிக்கலாம். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணனவர் உண்மையுள்ளவர். கர்த்தரோட வாக்குத்தத்தம் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கின்றது. வானமும் பூமி ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஒன்றுமே ஒழிந்து போகிறதில்லை. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அதே போல தேவனை கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் நமக்கு தேவன் இந்த வருஷம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம் யோசுவா 1:9 கொடுத்திருக்கிறார். அதே போல தேவனை கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் சொல்லும் போது சொன்னாருன்னா அது அழிஞ்சு போகிறதே கிடையாது. வானமும் பூமியும் ஒழிந்து போலாம், ஆனால் ஆண்டவரை கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் ஒழிந்து போவே போவாது. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்க வாசிங்க. யோசுவா 1:9 நம்ம வாசித்தோம், 1:5 வாசித்தோம். எபிரேயர் 13:5 வாசிங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனம் இது வாசிங்க. எபிரேயர் 13:5 வாசிங்க. யாராவது எடுத்து வாசிங்க. தமிழ்ல வாசிமா. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அல்லேலூயா. உங்களுக்கு கொடுத்தது போதும் என்று இருக்கணுமா? உங்களுக்கு நாம கொடுத்தது போதும் என்று இருந்து அப்படி இருக்கும்போது அவனை தேடும் போது அவர் சொல்றாரு, உன்னை மட்டும் நான் விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். சரி, ஆண்டவர் யோசுவாவுக்கு எதுக்காக அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி கூட நம்ம இந்த வசனத்துல கொஞ்சம் காரியங்களை நம்ம பார்க்கலாம். யோசுவா எதுக்காக யோசுவாவுக்கு தேவன் அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஒன்னாவதாக நீங்க பாருங்க, தேவன் கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் அது உண்மை உள்ளது, அது ஜீவன் உள்ளது, அவர் உயிர் உள்ளது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த யோசுவா கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்னாவதாக நீங்க பார்க்கும்போது, நான் வசனம் சொல்றேன், நீங்க எடுத்து வாசிங்க. ஒன்னாவதாக எண்ணாகம் 27:18 23. ஆனா கொஞ்சம் வாசிங்க. எண்ணாகம் 27:18. எண்ணாகம் 27:18 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்றும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு அவன் மேலே உன் கை வைத்து அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கும் சமியனத்திற்கும் முன்பாக நிறுத்தி அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் சபையார் எல்லோரும் அவர் கீழ்ப்படியும்படிக்கு உன் ஜனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. கொஞ்சம் ஜனம் என்ன பண்ண அவருக்கு கொடு. சரி, கொஞ்சமா நம்ம என்ன பண்ண சுருக்கமா நம்ம பார்க்கலாம். இப்போ இப்படி என்ன பண்ண, நூனின் குமாரனாகிய யோசுவாவை நீ தெரிந்து கொள்ளுன்னு சொல்லி மோசேக்கு ஆண்டவர் சொல்றார். ஒன்னாவதாக. ரெண்டாவதாக நீங்க எழுதிக்கோங்க, வீட்டை போய் பாருங்க. ரெண்டாவதாக பேரை நடுத்தும்
ஊழியம் செய்ய அனுமதிக்கிறார். யோசுவா என்ன பண்றாரு? தேவன் தெரிந்து கொண்டு அவர் ஊழியம் செய்யறதுக்காக அனுமதிக்கிறார். யாத்ராகமம் 17:9-13 யாத்ராகமம் 17:9-13 வரை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. ஆண்டவர் மூணாவதாக மோசேயோடு உத்தம ஊழியக்காரனாக இருந்தார். யாத்ராகமம் 24:13 மோசேவோட என்ன பண்றாருன்னா உத்தம ஊழியக்காரனாக இருந்ததுனாலே யோசுவா தேவனை தெரிந்து கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யாத்ராகமம் 24:13. அதே போல நாலாவதாக தேவனை நேசித்து ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். பாருங்க, தேவனை நேசித்து, அந்த வசனம் யாத்ராகமம் 33:11. நீங்க யாத்ராகமம் 33:11 நீங்க எழுதிக்கோங்க, வீட்டுல வாசிங்க. சரிங்க. அப்போ அவர் என்ன பண்றாரு? தேவனை நேசித்தார், ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தார். இது கவர்மெண்ட் கேட்கணும். தேவனை நேசித்தார், அவரு ஆசாரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாம இருந்தார். அதே போல தேவனை நேசிக்கிறவங்களுக்கு நம்ம ஆலயத்துல எப்படி வரணும், எப்போ வரணும், என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன தேவனை நேசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. அந்த தேவனை நேசிக்கிறவங்க என்ன பண்றாங்க? எப்பொழுது ஆலயத்துல வந்து அவங்க ஜெபிக்கிறவங்களாக இருக்கிறாங்க. அதே போலதான் அஞ்சாவதாக நீங்க பார்க்கும்போது விசுவாசத்துடனே கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினார். விசுவாசத்தோட கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினார். விசுவாசம் அவனுக்கு இருந்தது. தேவன் என்னோட இருக்கிறார், தேவன் ஆசீர்வதிக்கிறார், தேவன் என்ன பண்றாரு? தேவனோடவே நான் இருக்கணும், தேவன முகத்தை பார்க்கணும், அவர் சத்தத்தை கேட்கணும், அவருக்கு உண்மையாய் நான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தமமாக அவர் நடந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம எதுல பார்க்கிறோம்னா எண்ணாகம் 14:6-9 வரை நீங்க பாருங்க. எண்ணாகம் 14:6-9 வரை நீங்க பார்க்கும்போது உத்தம இதயத்தோடு அவர் தேவனின் பாதத்துல வந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆறாவதாக நீங்க பார்க்கும்போது பரிசுத்த ஆவியை பெற்றிருந்தார். அவர் என்ன பண்றாரு? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டதுனால அவர் என்ன பண்றாரு? தேவன பாதத்துல அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி எண்ணாகம் 27:18 நாங்க பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இருந்தார். அதனாலதான் உத்தமமாக அவர் நடந்தார், பயபக்தியோட நடந்தார், கீழ்ப்படிந்து நடந்தார், மோசேவோட இருந்தார், ஆசாரிப்பு கூடாரத்துல அவர் இருந்தார், தேவனுக்காக அவர் வைராகியத்தோட இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த 6 காரியங்களை நம்ம என்ன பண்ணணும்? வீட்டை போய் நீங்க என்ன பண்ணுங்க? தியானிங்க. யோசுவா தேவனை எதுக்காக தெரிந்து கொண்டா? யோசுவா எப்படி இருந்ததாலே தேவனை தெரிந்து கொண்டா? யோசுவாவுக்கு எப்படி தேவன மேல ஒரு விசுவாசம் இருந்தது? யோசுவாவுக்கு எப்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்தா? எத்தனை வருஷம் மோசேவோட யோசுவா இருந்தா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன பண்ணுங்க? வீட்டுல போய் நீங்க வாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ மோசேவோட இருந்தது போல இப்ப நம்ம பார்க்கிறது மோசேவோட இருந்தது போல, நான் மோசேவோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அன்றைக்கு யோசுவாவும் இன்றைக்கு மோசே. ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கும் கூட வாக்குத்தத்தம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அன்றைக்கு மோசேவோட யோசுவாவோட இருந்த தேவன் இன்றைக்கு கூட உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அதை டக்குன்னு சொல்லுங்க. யோசுவா 1:9. யோசுவா 1:9 எல்லாரும் சொல்லுங்க, எடுத்து படிங்க. அது நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கன்னடல அப்படியே வாசிங்க. ಕನ್ನಡ ನಾನು ನಿನಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದಿನಲ್ಲ, ಸ್ಥಿರಚಿತ್ತನಾಗಿರು, ಧೈರ್ಯದಿಂದಿರು, ಅಂಜಬೇಡ, ಕಳವಳಗೊಳ್ಳಬೇಡ. ನೀನು ಹೋಗುವಾಗಲೆಲ್ಲ ನಿನ್ನ ದೇವರಾದ ಯೆಹೋವನು ನಿನ್ನ ಸಂಗಡ ಇರುತ್ತಾನೆ. ದೇವರಾಗಿ ಯೆಹೋವನು ನಿಮ್ಮ ಸಂಗಡ ಇರ್ತಾನೆ ಅಂತ வாக்தான ಮಾಡಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. அதே போலதான் யோசுவா நீங்க பார்க்கும்போது இந்த உலகத்துல வாழ்ந்தது 110 வருஷம், மோசே வாழ்ந்தது 120 வருஷம். 120 வருஷம் அவர் வாழ்ந்தாரு. அப்ப அந்த வாழ்ந்த போது மோசே கூட இருந்தார். அவர் மோசேக்கு விரோதமாக எகிப்து ராஜாவான பார்வோன் எழும்பின போது கூட பார்வோனாலே மோசேக்கு ஒரு தீமையும் அணுகிறதில்லை. ஒரு தீமையை என்ன பண்ண அணுகல. பார்வோன் ராஜா ஒரு ராஜாவாக இருந்தாரு, மோசேக்கு விரோதமாக எழும்பினாரு. ஆனாலும் ஒரு தீங்கு கூட அவருக்கு அணுகல. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லணும். ஏன் அப்படின்னா தேவன் அவரோட இருக்கிறதுனால, மோசேவோட இருந்ததுனால எந்த ஒரு தீங்கு அவரை எதிர்த்து நிக்க முடியல. மோசே செய்த ஒரு சில அற்புதங்களை என்ன பண்ணாங்க?
பண்ணாங்க? மந்திரவாதிகள் எகிப்து தேசத்துல செய்தார்கள். ஆனாலும் ஒரே ஒரு காரியம் அவங்களால செய்ய முடியல. மோசே சாம்பலையை வாரி வானத்திற்கு நேராக அவர் என்ன பண்ணாரு? எரித்தார். சாம்பல் தெரியுங்களா? அந்த சாம்பலை வாரி வானத்துக்கு நேராக எரிந்த போது, ஆனா அந்த மந்திரவாதிகளால அந்த சாம்பல் எரிய முடியல. ஆனா அந்த சாம்பல் எரியும் போது என்ன பண்ணாங்கன்னா, அது எரிகோல இருக்கிற ஒவ்வொரு மந்திரவாதிகளுக்கும் அந்த பார்வோன் ராஜாவுக்கு கொப்பளங்கள் வந்ததா. அந்த அற்புதம் என்ன பண்ணல, அந்த மந்திரவாதிகள் செய்ய முடியல. அப்ப அந்த மோசேக்கு பார்த்து எல்லாரும் பயந்தார்கள். ஏன்னா ஐயோ எல்லா அற்புதங்களும் நம்ம செஞ்சோமே, மோசே இந்த சாம்பலை எடுத்து வீசும் போது யாரா கொப்பளங்கள் எல்லாருக்கும் வந்து விட்டது, பயந்துட்டாங்க எல்லா ஜனங்க. ஹல்லேலூயா. அதே போல கர்த்தர் மோசேயை நோக்கி அவர் சொல்றாரு பாருங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்றாரு, யாத்ராகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை நீங்க பார்க்கும்போது, யாத்ராகமம் 7:1 பார், உன்னையே நான் பார்வோனுக்குமே தேவனாக்குறேன், உன் சகோதரனாகிய ஆரோனையே உனக்கு தீர்க்கதரிசி ஆக்குறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. ஒரு காரியம். ஆனா இது மோசேனை பார்த்து தேவன் சொல்றாரு, பார்வோனுக்கு உன்னை தேவனாக்குறேன். இது நீங்க சிந்தித்து பார்க்கணும். பார்வோனுக்கு தேவன் எப்படி தேவன் ஆக்குனாரே? அப்ப மோசே ஒரு தேவனா அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனா பார் என்று அப்படியே என்ன அர்த்தம் என்றால், பார்வோனுடைய முடிவு அவனது மரணம் எல்லாமே உன் கையில் தானே இருக்கின்றது, அவனே உன் கையிலேயே ஒப்பு கொடுத்து விட்டேன் என்றுவதே அர்த்தம். ஹல்லேலூயா. ஆனா அவன் மரணம் எல்லாம் அவன் கையில தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லி மோசே என்ன பண்றாரு? மோசே ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. மோசே இஸ்ராயேலோட எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது நூனின் குமாரனை பார்த்து அவனுடைய சேனைகளும் பின்தொடர்ந்தது. மோசே கோலியை நீட்ட போது பார்வோனும் அவருடைய சேனைகளும் சிவந்த சமுத்திரத்திலே அழிந்து மடிந்து போனார்கள். அது நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவ பிள்ளைகளே, அதே போல நீங்கள் கூட உயிரோட இருக்க நாளெல்லாம் ஒருவன் உங்களுக்கு எதிர்த்து நிற்பதில்லை. இது வாக்குத்தத்த வசனம். யோசுவா கொடுத்தது போல, மோசே கொடுத்தது போல தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தம் இந்த வருடம் முழுவதும் ஒருவனும் உங்களுக்கு எதிர்த்து நிற்காம இருக்கணும்னா, தேவன் கற்பனைப்படி நாம் நடந்து அவர் பாதத்தை நாம் அமர்ந்து அவர் கற்பனைப்படி நடக்கிறவங்களாக நீங்க இருக்கணும். அப்படி இருக்கும்போது ஒருவனும் உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்க முடியாது. ஒரு வியாதியானாலும் சரி, ஒரு கொள்ளை நோய்கள் வந்தாலும் சரி, ஒரு பஞ்சங்கள் வந்தாலும் சரி, ஒரு உபதிரங்கள் வந்தாலும் சரி, எதுவுமே உங்களை நிறுத்தி நிற்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், யோசுவா கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீ உயிரோட இருக்க நாளெல்லாம். இப்ப நம்ம பாக்குறது மோசே பார்த்து சொல்றாரு, யோசுவாவை பார்த்து சொல்றாரு, யோசுவா எகிப்தியை விட்டு வெளியே வரும்போது அவனுக்கு 40 வயது, மோசேக்கு 80 வயது. அப்படி அமலேக்கியரே இஸ்ராவேலுக்கு விரோதமாக ரேவு தீவிலே யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர் என்ற வார்த்தைக்கு, இது கவர்மெண்ட் கேட்கணும், அமலேக்கியர் என்ற வார்த்தைக்கு என்ன மாம்சமும் புயபலமும் சுயபலமும் என்ன அர்த்தம்? மாம்சமும் புயபலமும் சுயபலமும். இது என்னன்னா அமலேக்கு என்றதுக்கு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம். அமலேக்கியர் மேல யுத்தத்துக்கு போனார்கள். இது நம்ம கவனமா கவனிக்கணும். அமலேக்கு என்ற அந்த ஒரு அசுத்தாவி மாதிரி தான் நம்ம சொல்லணும்னா, அமலேக்கு அந்த ஆவிகளும், அந்த அமலேக்கு ஆவிகள் எல்லாம் நம்ம ஜெபிக்கும் போது என்ன சொல்லி ஜெபிக்கிறாங்களா? அந்த அமலேக்கின் ஆவிகள் எல்லாம் எங்களை விட்டு, எங்க சபைகளை விட்டு வெடிக்க போன்னு சொல்லி ஜெபிக்கிறாங்க ஒரு சிலர். அதனால அந்த அமலேக்கு அப்படின்றதுக்கு அவனை பாருங்க, அந்த அமலேக்கு ஆவிகள் என்ன பண்ண, தேவ பிள்ளைகளை இச்சித்து கொண்டு இருக்கிறது. இச்சைன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நீங்க 3 சேர்த்து பார்க்கும்போது மாம்சமும் புயபலமும் சுயபலமும் என்ற ஒரு இச்சை. அந்த இச்சை தேவ பிள்ளைகளுக்கு என்ன பண்ணதா சேர்த்து கொண்டு வந்து இச்சை கொண்டு வந்து அமலேக்கு ஆவிகள் என்ன பண்ண, தேவ பிள்ளைகளுக்கு பல வீடுகள் கொண்டு வந்து இச்சையில கொண்டு வந்து அவங்க என்ன பின்னோக்கி போயிடுறாங்க. இப்ப தேவ பிள்ளைகள் என்ன பண்றாங்க, நல்ல ஒரு வாஞ்சியோட இருப்பாங்க. நல்லா ஜெபிக்கணும், வேத வசனம் வாசிக்கணும், தேவ செஞ்சுக்க கரெக்டா போகணும், தேவனுக்கு தசபாக கொடுக்கணும், காணிக்க கொடுக்கணும், நம்ம ஆராதனை பண்ணணும், எல்லாம் உங்களுக்கு உற்சாகம் இருக்கும். ஆனா அந்த அமலேக்கு ஆவிகள் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு பலவீனம் படுத்துது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு நம்ம இடம் கொடுக்கும் போது அந்த அமலேக்கு ஆவிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா பலவீனம் கொண்டு வந்துடுது, சோர்வுகள் கொண்டு வந்துடுது. சரி பரவாயில்லை, இப்போ எல்லாருக்கும் ஆகுறது நம்மளுக்கு ஆகுறது, தேவன் வராது அப்படின்னு சொல்றாங்க. சரி தேவன் வரும்போது பார்த்துக்கலாம். ஆனா இந்த உலகத்தை இருக்கிற வரை நான் என்ன பண்ணணும், நல்லா சம்பாதிக்கணும், பொய் சொல்லணும், ஆடம்பரமா வாழணும்,
ஏமாத்தணும். ஆனா இப்படி எல்லாம் வாழலாம். ஆண்டவர் வரும்போது எல்லாருக்கும் ஆகுற மாதிரி எனக்கு ஆகட்டும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிலர் என்ன பண்ணா தைரியமா துணிகரமா அவங்க பாவம் செய்து கொண்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஆனாலும் பார்க்கும்போது வாயெடுத்தா போய் எரிச்சலும் கோபங்களும் அடுத்தவங்க மேலே குறை இது மாதிரி எல்லாம் சொல்லிக் கொண்டு இருக்கிறாங்கன்னா அந்த அமலேக்கிய ஆவிகள் அவங்க மேல இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் நம்ம நினைக்கணும். அந்த அமலேக்கிய ஆவிகள் என்ன பண்ண கிரியைகள் செய்து கொண்டு இருக்கிறது. அது முழு மனதோட பரிசுத்தாவிய நம்மளோட இருக்கும்போது நம்ம இதெல்லாம் செய்ய முடியாது. நம்மளால முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. அதனாலே அந்த ஆவிகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம இடம் கொடுக்காம தேவன பாதத்தை நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும். வேதத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவளுக்கு அவ்வளவு பரிசுத்தமா நீங்க இருப்பீங்க, அவளுக்கு நீங்க மாறுவீங்க. நீங்க வேதத்தை வாசிக்காம இருக்கும் போது அந்த அமலேக்கிய ஆவிகள் என்ன பண்ண சோர்வுக்குள்ளே பலவீனங்களுக்குள்ளே உங்களை கொண்டு போய் பாவத்துல கொண்டு போய் விட்டுடும். ஹல்லேலூயா. நீங்க வேத வாசிக்க ஒரு நாள் புரியல, அந்த ஒரு வசனம் எடுத்து ஒரு ஊழியக்காரன் சொன்னாரு, நான் ஒரு வசனத்தை எடுத்து 12 வாட்டி நான் வாசிக்கிறேன். அப்ப என்ன புரியுற வரை நான் விட மாட்டேன். தேவன பரிசுத்தாவினால நிரம்பி நான் கேட்கிறேன், நான் வாசிக்கிறேன். என் தேவன் எனக்கு ஒவ்வொரு காரியங்களும் வெளிப்படுத்துறாரு. அது போலதான் நீங்க ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சுட்டு போயிட்டு கொண்டே இருக்காம ஒரு வசனம் எடுத்து புரியுற வரை நீங்க என்ன பண்ண அந்த வசனத்தை விடவே கூடாது. அது புரியணும் உங்களுக்கு. தேவன் புரிய வைத்திடுவார். ஹல்லேலூயா. இப்ப நான் 2 வாட்டி ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது போல நீங்க வாசிக்கதான் நம்ம ஜபம் மாறும், துதி மாறும், நம்ம ஆடம்பரம் மாறும், நம்ம பேச்சு மாறும், நம்ம பெருமை மாறும். இதெல்லாம் மாறி காரணம் என்னன்னா பரிசுத்தாவிய நம்மளோட இருக்கும் போது நம்ம வேதத்தை வாசிக்கும் போது தான் நம்ம மாற முடியும். ஹல்லேலூயா. இனி எவ்வளவுதானே உபவாசிருந்து ஜெபித்தாலோ எவ்வளவுதானே எவனா செய்தாலோ ஆண்டவருக்கு நீ அள்ளி கொடுத்தாலோ வேதத்தை நீ வாசிக்காம அதை தியானிக்காம நீ மாற்றம் உங்களால வர முடியாது. மாற்றம் வர வேதத்தை நீங்க வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆனா எப்படி ஒரு இதுல நீங்க பார்க்கும் போதுன்னா கோர்ட்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா யாரும் கோர்ட்ல பாத்திருக்கீங்க தெரியாது. ஆனா இதுல டிவில எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்க. அந்த கோர்ட்ல நீங்க பார்க்கும்போது தக்கடி வச்சிருப்பாங்க, சரிங்களா? அதுல ஒண்ணு என்ன பண்ண கீழே இருக்கும், ஒரு மேலே இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல சமமா இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? அது போலதான் அந்த தக்கடியில எப்படி அப்படி இருக்கிறதோ அது போல ஜபமும் நம்மளுக்கு இருக்கணும், வேதத்தை நம்மளுக்கு இருக்கணும், ஜெபிக்கணும், வேதத்தை கரெக்ட் அளவில் இருக்கணும். ஜெபித்தாலும் மட்டும் நீ பரிசுத்தாக மாட்டேன், வேதத்தை வாசித்து அதன்படி நடுக்காம இருந்தாலும் நீ பரிசுத்தமாக மாட்டேன். வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும். அப்படி இருக்கும் போதுதான் நீ பரிசுத்தாக ஒருவன் வழி நடத்துறாங்க. ஒரு தண்ணியில போய் கொண்டு இருக்கும் போது கப்பல் அது இது படகு, அது படகுல போகும்போது ஒரு பக்கம் இப்படி ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருந்தா போக முடியாது. 2 கை எடுத்து அவன் என்ன பண்ண 2 பக்கம் ஆட்டம் மட்டும் தான் அந்த படகை நேராக போகும். அது போல நம்ம ஜபமும் வேதத்தை நம்ம இருக்கும் போதுதான் கொஞ்ச நேரம் என்ன பண்றாங்கன்னா வேதத்தையே வாசிக்க மாட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா ஒரு வசனம் எடுப்பாங்க, அதை வாசிச்சுட்டு ஆண்டவர் எனக்கு இந்த வசனத்தை கொடுத்துட்டாங்க. ரொம்ப தப்புங்க. வேதத்தை எவ்வளவு நேசிக்கிறீங்களோ அவங்களுக்காக ஆசீர்வாதம். புரியுதோ புரியலையோ நீங்க அந்த வேதத்தை கண்டிப்பா நீங்க வாசிச்சுதான், அப்பதான் உங்க வாழ்க்கை மாறும், அப்பதான் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். அதுல எனக்கு தெரியாது, வாசிக்க தெரியாது. ஆனாலும் என்ன பண்ண ஒரு வசனத்தை எடுத்து அதை என்ன பண்ண எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை தியானிப்போம். படிக்காம இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை, படிக்காம இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் கேட்பாருன்னு இல்லை. படிச்சவங்க நீங்க என்ன பண்ணணும், வேதத்தை நீங்க வாசிச்சுதான். வேதத்தை இருக்கிற ஒரு வல்லமை எதுவுமே கிடையாது. அந்த வேதத்தை பரிசுத்தவான்களப்பட்ட கஷ்டங்களும் அதுல வேதத்தை எழுதப்பட்டிருக்குது. அப்ப நம்ம தியானிக்கும் போது நம்மளுக்கு அற்புதங்கள் நடந்தது. அல்லேலூயா. அப்ப அந்த வேதத்தை நம்ம என்ன பண்ணணும்னா சும்மா மூடி வைக்காம அந்த வேதத்துலதான் இருக்குது தேவ வல்லமே, தேவ பிரசன்னம். அதனால வேதத்தை நம்ம என்ன பண்ணணும், கை கொண்டு நடுக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. அதே போல மோசே யோசுவாவை அமலேக்கின் மேல யுத்தத்துக்கு அனுப்பும் போது அவர் என்ன பண்ணாரு, மோசே யுத்தத்துக்கு அனுப்பிட்டாரு. ஆனா அவர் கையில ஒரு தேவ கோல் இருந்தது. அந்த கோல் எடுத்துக்கொண்டு அவர் என்ன பண்ணாருன்னா தேவன பக்கம் வனாது நேராக தேவன பக்கம் பார்த்து அவர் என்ன பண்ணார், அந்த கோலை வைத்து ஜெபித்து கொண்டிருந்தார் தேவன பக்கம். அதுக்கப்புறம் அமலேக்கியர் என்ன பண்ணாரு, யோசுவா ஜெயித்தார் அப்படின்னு சொல்லி கூட நம்ம பார்க்கிறோம். அது படிச்சிருக்கிறீங்க நீங்க, சரிங்களா? அது போல தேவன கையில பாருங்க, தேவனுடைய கோலு வானத்திற்கும் நேராக உயர்த்து பிடித்துக் கொண்டு நின்றார். அமலேக்கியர் யோசுவாவை எதிர்த்து நிற்க முடியவில்லை.
தேவனோட கோல் அப்ப இருந்தது. இப்போ தேவனோட வார்த்தை நம்ம கையில இருக்கிறது, தேவனோட வேதத்தை நம்ம கையில இருக்கிறது. அப்போ அது போல தேவனோட வார்த்தை என்ற அந்த கோலை நீங்க பரலோகத்துக்கு நேராக நீங்க நீட்டிக்கொண்டு இருக்கும் போது இந்த உலகத்தை நீ ஜெயிப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமா, அந்த கோல் அன்னைக்கு கோல் இருந்தது. இன்னைக்கு நம்ம தேவன் என்ன பண்ணிருக்கிறோம்? நம்ம தேவன் வேதத்தை நம்ம தேவன் கொடுத்திருக்கிறான் நம்ம கையில. அதனால அந்த வேதத்தை ஒவ்வொரு நாளும் நீங்க வானத்துக்கு நேராக வைத்து நீங்க ஜெபிக்கும் போது கண்டிப்பா என்ன பண்றாரு? உங்களுக்கு அற்புதங்கள் எடுத்தாரு. ஒருத்தரும் உன் முன்னாடி நிறுத்த முடியாது, செத்ரு கூட உன் முன்னாடி நிறுத்த முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்கு வெற்றி தேவன் கொடுக்கிறவரா இருக்கிறார். யோசுவா என்ற பேருக்கு ரட்சகன் என்ற அர்த்தமா? யோசுவா என்ற பேருக்கு ரட்சகர். அது இன்னொரு பேர் கூட இருக்கிறது நமக்கு. இயேசு கிறிஸ்துக்கு என்ன பேரு? ரட்சகர். அப்ப யோசுவாவுக்கு சமமா, ஆண்டவருக்கு சமமா யோசுவா இருந்தாராம். ஏன்னா அப்படி ஒரு யுத்த வீரனாக யோசுவா இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. மத்தேயு 1:21 நீங்க வாசிங்க. யாராவது மத்தேயு 21:21 ரட்சகர் என்பதுதான் அர்த்தம். அதற்கு தமது ஜனங்களின் பாவங்களே நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சகர் என்றதுக்கு என்ன அர்த்தம்னா என்ன என்பது அர்த்தம் என்ன? அவர் தமது ஜனங்களின் பாவங்களே நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அதே போல இயேசுக்கு ரட்சகரன் பேரு வந்தது. தன் பாவங்கள் எல்லாம், தன் ஜனங்கள் பாவங்களுக்காக அவர் மரித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். யோசுவா இஸ்ராயேல் ஜனங்களுக்கு ஒரு ரட்சகனாக இருந்து இஸ்ராயேல் ஜனங்களை அவர் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லிதான் யோசுவா என்ற பேருக்கு ரட்சகர், இயேசு என்ற பேருக்கு ரட்சகர். ஹல்லேலூயா. வானத்திலிருந்து நடந்த 40 வனாந்தரத்துல அவர் என்ன பண்ணாரு? 40 வருடங்கள் நடக்கும் போது யோசுவா உண்மையும் உத்தமமாய் இருந்தாராம். மோசேயை பின்பற்றிக் கொண்டு வந்தார். ஆகவே மோசேக்கு பிறகு கர்த்தர் யோசுவாவையே தெரிந்து கொண்டு ஜனங்களையே வழிநடத்தி அபிஷேகம் பண்ணினார். ஹல்லேலூயா. அது வனாந்தரத்துல நடக்கும் போது எல்லாம் யோசுவா மோசேயை பின்பற்றிக் கொண்டிருந்தாராம், உத்தமராக இருந்தாராம், தேவன் கீழ்ப்படிந்து நடந்தவராக இருந்தாராம். அதனால தேவன் என்ன பண்ணாரு? மோசேவுக்கு அடுத்தது யார் தெரிந்து கொண்டாரு? யோசுவா தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதே போல இப்போ நானு தேவனுக்கு உத்தமமா உண்மையா இருக்கும் போது என் பின்பற்றவங்களானாலும் சரி, இல்லை என் குடும்பத்தா இருக்கிறவங்களானாலும் சரி, தேவன் என்ன பண்றாரு? தெரிந்து கொள்வார். ஹல்லேலூயா. அதே போல யோசுவா மோசே பின்பற்றதுனாலே யோசுவா தேவனை தெரிந்து கொண்டார். மோசே எங்க போனாலும் என்ன பண்ணாரு? யோசுவா போவார். மோசே என்ன சொன்னாலும் யோசுவா செய்வார். இப்படி என்ன பின்பற்றவராக இருந்ததாலே மோசேக்கு வயதாயிடுச்சு. அவர் 120 வருஷம் இந்த உலகத்தை வாழ்ந்தாரு. வயசானக்கு அப்புறம் அவர் சொன்னாரு, நூனின் குமாரனாக யோசுவாவை நீ என்ன பண்ணு? உன் இடத்துல நீ அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு வசனம் பாருங்க. உபாகம் 34:9 நீங்க வாசிங்க. மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேலே தன் கைகளையே வைத்தபடினாலே அவன் ஞானத்தின் ஆவியிலும் நிறையப்பட்டான். இஸ்ராவேலின் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். ஹல்லேலூயா. நூனின் குமாரன் அவன் என்ன? மோசே என்ன பண்றாரு? அவர் மேல கைகளை வைக்கும் போது அவர் மேல ஞானத்தின் ஆவி, இது கவனமா கேட்கணும், ஞானத்தின் ஆவி கொடுத்தாரா, அவங்க அபிஷேகித்தாரா. அதனால என்ன பண்ணாரு? அவர் நெறியப்பட்டார். அபிஷேகத்தினால நெறியப்பட்டு இஸ்ராவேல் புத்திரர் அவருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார். உபாகம் 34:9 நீங்க பார்க்கும்போது அதே போல தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு நீங்க என்ன பண்ண? ஆண்டவர் கீழ்ப்படியும் போது உங்களுக்கு கூட யோசுவாவும் மோசே எப்படி நீ தெரிந்து கொண்டு வழி நடத்தினாரோ அது போலதான் உங்களையும் உங்க குடும்பங்களையும் உங்க பிள்ளைகளை தேவன் நடத்துறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போலதான் நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்கு கீழ்ப்படுறவங்களாக இருக்கணும். தேவனை எப்படி மோசே 40 வருடம் அந்த மோசேயோட இருந்து வனாந்தரத்துல உத்தமனாக இருந்தாரோ அது போல இந்த உலகத்துல ஜீவனுள்ள நாளெல்லாம் நீயும் நான் எப்படி இருக்கணும்? உத்தமராக இருக்கணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படுறவங்களாக நம்ம இருக்கணும். அதே போல மோசேக்கு பின் பாருங்க, மோசே மரித்த பின்பு இஸ்ராவேல் புத்திரரை ஒளி நடத்துறதுக்காக அந்த ஒளி நடத்துற பொறுப்பை யோசுவாவுக்கு கொடுத்தார். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவிடம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படின்னு சொல்றார். ஹல்லேலூயா. நாம பார்க்கிறோம் 3 பகுதியை நம்ம பிரிச்சிருக்கிறோம். அந்த யோசுவா 1:5 அதுல நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு எதிர்த்து நிற்பதில்லை. ஹல்லேலூயா. பாருங்க, மோசே உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் யாராவது அவருக்கு எதிர்த்து நின்றார்களா? நம்ம வேதத்தை வாசிக்கிறோம், யாராவது அவனுக்கு எதிர்த்து நிற்க முடியல. அது பார்வன் ஒரு ராஜா,
எகிப்து தேசத்தை நாட்டு ஆள்ற ஒரு ராஜா, அவரு கூட எதிர்த்து நிற்க முடியல. யோசுவாவுக்கு அமலேக்கியர் அவங்களுக்கு கூட எதிர்த்து நிற்க முடியல. ஏன்னா தேவன் உத்தமரமாக அவர் வாழ்ந்தார்கள். அதனாலதான் உங்களுக்கு கூட இந்த வருஷம் வாக்குத்தத்தம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா, நீ போகும் இடமெல்லாம் உன்னோட நான் இருப்பேன், நீ பயப்படாதே, கலங்காதே. இந்த வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறா. நீங்க தேவனுக்காக எங்க போனாலும் சரி, அதே போல எவ்வளவு பிரச்சனை போராட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, நீங்க இந்த வாக்குத்தத்தை எடுத்து நீங்க வாசிக்கணும். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்த காரணம் என்ன தெரியுமா? யோசுவாவுக்கு கானானில் 7 பலத்த ஜாதிகள் இருந்ததா, 31 ராஜாக்கள் இருந்தார்களாம். கானானிலே அரணான பட்டங்களும் அரணிப்பான கோட்டைகளையும் கானானிலே பிரவேசித்து இஸ்ராவேலிலே எரிகோ கோட்டையும் அதனே வெண்கல கதவுகளையும் இருப்பு தாள்களையும் சந்தகி இருப்பு தாள்களையும் சந்தித்தாராம். இஸ்ராவேலுக்கு துதி ஆயுதமா இருந்ததுபடினாலே எரிகோ கோட்டைகள் எல்லாம் தகர்த்து விழுந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. யோசுவாவை சும்மா தெரிந்து கொள்ளல ஆண்டவர். யோசுவாவுக்கு சும்மா அவர் அபிஷேகம் பண்ணல. யோசுவாவுக்கு இருந்த அந்த வாஞ்சை, அவருக்கு இருந்த ஒரு தாகம், அவருக்கு இருந்த ஒரு ஞானம், அவர் மேல பரிசுத்தாவியர் இருந்ததுனாலதான் அந்த எரிகோ கோட்டை அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்றாருன்னா, 7 ஜாதிகள் 5 ஜாதிகள் அங்க இருந்ததா. எங்கே? கானான்ல 5 எரிகோல 5 ஜாதிகள் இருந்தது. 31 ராஜாக்கள் இருந்தாராம். அந்த ராஜாக்கள் எதிர்த்து நிற்கிற ஒரு ஞானத்தை தேவன் என்ன பண்ணார்? யோசுவா கொடுத்தார். அதே போல கர்த்தர் உங்களோட இருக்கும்போது அந்த ஞானத்தை, இந்த உலகத்தை எப்படி நம்ம ஜெயிக்கணும், இந்த பிசாசை நம்ம எப்படி ஜெயிக்கணும், நம்ம சரீரத்தை நம்ம எப்படி ஜெயிக்கணும், இந்த அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணாரு? உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து நடத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்க கேட்குறீங்க, உங்களும் எப்படி இருக்கிறதோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போது தேவனோட மகிமையை காண்பாய். இந்த வார்த்தைகளை நீங்க ஏதோ சொல்லிட்டு போறாங்க, ஏதோ பேசிட்டு போறாங்க, இல்ல, இந்த வார்த்தைகளை நீ விசுவாசிக்கும் போது தேவனோட மகிமை நீ காண்பாய். பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்றாரா? நீ என்ன பண்ண, உனக்கு கொடுத்திருக்க அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீ விசுவாசி. அதனுடைய என்னடு ஏன் பிரச்சனைகள் வருது, ஏன் போராட்டங்கள் வருது, என்ன காரணம், ஏன் இந்த காரியங்கள் நடக்கல? அதே போல உங்க குடும்பங்களை கூட எரிகோ கோட்டை போல உங்களுக்கு என்ன பண்ணா, வெண்கல கதல் இரும்பு தாள்கள் போல உங்களுக்கு எல்லாம் தடைகளாக இருக்கலாம். தேவ பிள்ளைங்களா, உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆராதிக்க முடியாம, சபிக்க வர முடியாம, ஜெபிக்க முடியாம, எல்லா காரியங்களும் உங்களுக்கு எரிகோ போட்டு போல தடைகள் இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நீ துதி. என்ன பண்ண? துதி. துதிக்கிறது மட்டும். துதி என்ன? யாராவது சொல்ல முடியுமா? துதி என்ன? ஜெபிக்கிறது, துதிக்கிறது, பாடுறது ஓகே. ஆனா ஜெபிக்கிறது, துதிக்கிறது, பாடுறது, வேதத்தை வாசிக்கிறது ஓகே. ஆனாலும் இன்னொரு காரியம் என்னன்னா, அவரை கீழ்ப்படிந்து நம்ம நடக்கிறவங்களாக இருக்கணும். நீ போகும்போது வரும்போது தேவன பாதத்தை துதித்து கொண்டு அவங்க வசனங்களை தியானித்து கொண்டு நீ இரவு பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். நீ தேவன் என்ன பண்ண, வேதத்தை நீ வாசிக்கும் போது அதை தியானிக்கும் போது எப்படிப்பட்ட உன் குடும்பத்துல இது தடைகள் இருந்தாலும், எரிகோ போல தடைகள் இருந்தாலும், என்ன செய்தாலும் அதை நடுக்க முடியாம பிசாசு அடித்து வைத்திருந்தாலும் சரி, ஆனா நீங்க துதிக்கும் போது தியானிக்கும் போது நீங்க என்ன பண்ண, அந்த சத்துருவின் கிரியைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும். ஹல்லேலூயா. அதே போல கானானுக்கு பிரவேசித்த 6 வருடங்கள் யோசுவா அங்கிருந்த 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் முறியடித்து வெற்றி சிறந்தாராம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் யோசுவாவோட இருந்து அங்கிருந்த 7 ஜாதிகளும் 31 ராஜாக்களும் முறியடித்தாராம். அப்ப எவ்வளவு ஒரு வல்லமை, எவ்வளவு அபிஷேகம் தேவன் என்ன பண்ணிருக்காரு, யோசுவா கொடுத்திருக்காரு. நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு வல்லமை, எவ்வளவு தேவன் மேல விசுவாசம், அவரோட குரல் கேட்க அவரு ஆயுதமா இருந்தார்கள். அது போல தேவ பிள்ளைகளானா உங்களுக்கு கூட தேவன் என்ன பண்றார், அந்த விசுவாசம், அந்த பலத்தை தேவனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல தேவனை பாதத்தை நான் மன்றாடுகிறேன். ஹல்லேலூயா. அதே விதமாக தான் தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரீங்க. ஒருவரும் உங்களுக்கும் எதிர்த்து நிற்க முடியாதபடி அவர் கர்த்தர் என்ன பண்ண, சேனைகளின் அதிபதியாக உங்களுக்கு முன் செல்கிறார். தாவீது அதை உரிமையாக கொண்டார். பாருங்க, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க ஆண்டவர் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்க என்ன பண்ண, உரிமையாக எடுத்துக்கொள்ளணும். தாவீது என்ன பண்றாரு, உரிமையாக எடுத்துக்கொண்டார. பாருங்க, சங்கீதம் 23:6 நீங்க படிச்சுக்கும் போது, சங்கீதம் 23:6 யாராவது டக்குன்னு படிங்க. சங்கீதம் 23:6
என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொல்லி பரவசம் அடைந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று அவர் சொன்னாராம். அதுபோலதான் தேவ பிள்ளைகளை, இந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் உங்களுக்குரியது, உங்க பிள்ளைகளுக்குரியது. கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமலே எனக்கு முன்பாகவே பரிசுத்தத்தோடு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். லூக்கா 1:75 நீங்க 71 லூக்கா 1:71 சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாம எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடு, எப்படி ஊழியம் செய்யுமா, பரிசுத்தத்தோடு நீதியோடு எனக்கு ஊழியம் செய்ய கடவாய் என்று சொல்லியிருக்கிறார். என்ன ஊழியம்? தேவனை கொடுத்திருக்கிற அந்த காரியங்கள் என்னென்ன தேவன் சொல்லியிருக்கிறாரோ அந்த ஊழியங்களை நீங்க செய்ய முடியும். தேவன் பரிசுத்தத்தோட நீங்க இருக்கும்போது, பயத்தோட நீங்க இருக்கும்போது அவரே உங்களை பேசுவார், உங்களோட பேசுவார். இந்த இடத்துல சத்தியம் தெரியாம இருக்கிறாங்க, இந்த கிராமத்துல சத்தியம் தெரியாம இருக்கிறாங்க, இதுக்காக நீ ஜெபி, அந்த கிராமத்துக்கு நீ போ அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு, உங்களை என்ன பண்ணாரு, அனுப்புகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஜான் நக்ஸ் என்ற ஒரு தேசத்துல ஒரு சகோதரி இருந்ததா. ஆ சகோதரி, அவர் பேர் என்னன்னா காஸ்ட்லேண்ட் தேசத்துல ஒரு சகோதரி. அந்த சகோதரி பேரு மேரி. அவ என்ன பண்ணா, ரொம்ப கொடூரமான ஒரு சகோதரி. அது ராணி. அந்த அம்மா அதை பத்தி யாராவது பேசினாலும் சரி, அது பக்கம் யாராவது திருப்பினாலும் சரி, அவள் என்ன பண்ண, கொலை செய்யாம விட மாட்டாங்க. அப்படி அந்த நாடெல்லாம் என்ன பண்ணுது எல்லா ஜனங்களும் பயப்படுத்தி அவன் என்ன பண்ண அப்படி இருந்தது. அவன் வந்து கொண்டு இருக்கும்போது பாரு கொலைக்காரி வந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவருக்கு அப்படியே நடுங்குவாங்களாம். ஆனா அங்கே என்ன பண்ணிருக்காரு, ஆனாலும் அந்த தேசத்தை ஜான் நக்ஸ் என்ற வல்லமையுள்ள தேவ மனிதன் இருந்தாராம். ஜான் நக்ஸ் என்று ஒரு நல்ல தேவ மனிதன் இருந்தாராம். அதுல உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கும் உன் முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை என்று வாக்கையை உறுதியாய் பிடித்து கொண்டாராம். நீங்க கவனமா பார்க்கணும். என்ன பண்ணாரு அவரு, உனக்கு நீ உயிரோடு இருக்கும் இல்ல, அவர் என்ன சொல்றாரா, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து இருப்பதில்லை. யாருக்கு சொன்னாரு இந்த வசனம்? யோசுவாக்கு சொன்னது போல அவர் என்ன பண்றாரு, எனக்கு தான் இந்த வசனம்னு சொல்லி அது உரிமை பாராட்டி கொண்டு அந்த ராணியினை கொடிய செயல்கள் எல்லாமே எதிர்த்து நின்றாராம். உங்களுக்கு பயம் இல்லையா என்று அந்த பக்தர்கள் கேட்டார்களாம். அந்த ராணியை எதிர்த்து நிற்கிறியே, உனக்கு பயம் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது அவர் சொன்னாரா, நான் ஒவ்வொரு நாளும் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தரவும் சர்வ வல்லமருக்கு முன்பாக நிற்கிறேன். சின்ன நாட்டை ஆளுகின்ற இந்த சின்ன ராணிக்கு நான் எதுக்கு பயப்படணும்? நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றேன், ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருக்கு முன்பாக நான் நிக்கிறேன். இந்த சின்ன நாட்டை ஆடுற இந்த சின்ன ராணி ஒரு பொம்பளை, இவனுக்கு நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரன் சொன்னானா. அந்த ராணியிடம் என்ன பண்ணிருக்கிறாங்க, ஜனங்கள் போய் சொல்லி இருக்கிறாங்க, இப்படி அந்த ஊழியக்காரன் உங்களை பத்தி சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த பேரை சொன்ன உடனே அந்த ராணி என்ன பண்ணிச்சா, மாட்டிகளை போட்டுடுச்சா. அந்த ஆளை பார்த்தது கிடையாது, பேசுறது கிடையாது, அது பேரு சொன்ன உடனே அந்த மண்டிகளை போட்டுடுச்சு. அது எப்படி சாத்தியம்? நீங்க நினைக்கல, எப்படி சாத்தியம்? அது பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அப்ப என்ன பண்ணுச்சு, அந்த ராணி சொல்லுதான், ஐயோ அவங்க பேரு சொன்ன உடனே என்னை உடம்பெல்லாவது நெருப்பு போல எரிகிறது. பாதாளத்தை எப்படி அந்த நெருப்புல எரிகிறாரோ அது போல அவங்க பேரு சொன்ன உடனே என் பாதாளத்தை எப்படி எரியுதோ என் உடம்பு அது போல எரிகிறது. அவர் மேல எதிர்த்து நீக்க என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அப்படியே மடிகால போடுதான். புரிஞ்சுதுங்களா? அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தம் அவர் என்ன பண்றார், அந்த ஊழியக்காரர் தன்னை அது சொந்தமாக அது அவருக்காக எடுத்துக்கொண்டார். நான் உயிரோட இருக்க நாளெல்லாம் ஒருவரும் என்னை எதிர்த்து நிற்பதில்லை. இந்த ராணி எம்மாத்திரம், இந்த விரோதிகள் எம்மாத்திரம், இந்த சத்ரு எம்மாத்திரம்.
அப்படின்னு சொல்லி அந்த ஊழியக்காரனுக்கு ஒரு தைரியம் வந்து ராணி பேர் சொல்லும்போது அந்தம்மா பார்க்கல, பேசல, அந்த பேர் அந்த மந்திரிகளை கொண்டு போய் அந்த ராணிக்கு சொல்லும் போதே அவள் என்ன பண்ண மண்டிகளை போட்டதும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வல்லமை, அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனங்கள் உரிமையாக கொண்டு வந்த அந்த ஊழியக்காரனை போல நீயும் நான் என்ன பண்ண அந்த வாக்குத்தத்தங்களை உரிமையாக கொண்டு நம்ம என்ன பண்ண சொல்லி சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது, அதற்கு கீழ்ப்படி நம்ம நடக்கும் போது தேவன் என்ன பண்ற நம்மளோட இருக்கிறார். எதுக்கு நம்ம பயப்பட தேவை கிடையாது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள், உங்களுக்கு கூட இந்த வாக்குத்தத்தம் என்ன பண்ணாரு, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க அந்த உரிமையை பாராட்டி கொண்டு இந்த வருடம் முழுவதும் அந்த வாக்குத்தத்தை சொல்லி சொல்லி நீங்க ஜெபிங்க. கர்த்தர் உங்களோட இருப்பார். ஹல்லேலூயா. உங்களை ஜெபத்திற்கு பதில் வேண்டும் என்றால் உங்களை ஜெபத்திலேயே அக்கினி இறங்க வேண்டுமா? நம்ம என்ன பண்ண, நம்ம ஜெபத்துக்கு பதில் வேண்டும்னா அக்கினினாலே நம்ம நேரமே ஜெபிக்கணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு நம்ம அக்கினி போல ஜெபிக்கணும். எலியா ஜெபிக்கும் போது அக்கினி வானம் திறந்து அக்கினி புறப்பட்டு வந்து பலி பட்சித்து கர்த்தரே தேவன் என்று எல்லா ஜனங்களும் எப்படி மண்ணுகாலம் மண்ணுகிறது, அது போலதான் நம்ம என்ன பண்ணணும், அக்கினி இறங்கணும் நம்ம ஜெபலாம். அப்படி அக்கினி இறங்காம நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள் என்ன நம்ம மடியில விழுந்து கொடுக்கிறது. அல்லேலூயா. அது போல பெரிசி ராஜா தன்னை அதிபதியாகிய அந்தகார வல்லமைகள் பாருங்க, இது கூட ஒரு அசுத்தாவுக்கு கூட வானமண்டல கிரியைகள் பொல்லாத கிரியைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா. அதுக்கு பேர் என்ன, பெரிசியா ராஜா. அந்த ஊர் அப்படின்னா அந்த வல்லமை, அசுத்தாவிமான வல்லமைகள் இருப்பதற்கு நம்ம என்ன பண்ணி எதிர்த்து நிக்கணுமா. அதே போல தானியேல் 21 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது தானியேல் ஜெபத்துக்கு பதில் வரல. நீங்க படிச்சிருக்கீங்களா? தானியேல் 10:13 நீங்க படிச்சீங்கன்னா, தானியேல் உபவாசம் இருந்து ஜெபிக்கும் போது அவருக்கு முதலே ஜெபம் வந்துச்சு, பதில் வந்துச்சு. ஆனாலும் அந்த அசுத்தாவிகள் என்ன பண்ணுச்சுன்னா அந்த ஜெபத்துக்கு பதில் வராதபடி தடுத்திருந்தது. அதனால என்ன ஆச்சுன்னா மிகாவேல் அவர் என்ன பண்ணாரு, மிகாவேல் என்ன பண்ணாரு, அந்த ஜெபத்தை அந்த தானியேல் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். எப்போ பழைய ஏற்பாட்டு காலத்துல. ஹல்லேலூயா. ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது தேவ பிள்ளைகளே ஆவினாலே நிரம்பி ஜெபிப்பார்கள் என்றால் அந்த ஜெபத்தை எந்த வானமண்டல பொல்லாத ஆவிகளும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆகவே யூதா சொல்கிறார், அப்போஸ்தலனாகிய யூதா சொல்கிறாரு, யூதா 1:20 பார்க்கும்போது பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். யூதா சொல்றார், பரிசுத்த ஆவினாலே நீ ஜெபம் பண்ணுங்க, அந்த சத்துருக்கள் எல்லாம் உங்களை விட்டு வெளியே போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஹல்லேலூயா. அதே போல அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்றாரு பாருங்க, எபேசியர் 6:18 நீங்க பார்க்கும்போது ஆவினாலே ஜெபம் பண்ணி வேண்டுதலும் விழித்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. ஆவினாலே ஜெபம் பண்ணி வேண்டுதலோடு விழித்துக் கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6:18 பவுல் சொல்கிறார். அது போல என்னன்னா அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தை பார்க்கும்போது தேவ தூதர்கள் தான் வந்து அவருக்கு என்ன பண்ணணும், பதில் கொடுக்கணும். இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இவன் பரிசுத்த ஆவியானவர் ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உடனே பதில் கொடுத்து நம்மளை ஆவிலே நிரம்பி நம்ம ஜெபங்கள் எல்லாம் பரலோகத்துல சிங்காசனத்தை முன்னாடி நம்ம ஜெபங்களை போய் எட்டுறது மாதிரி பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இப்ப இருக்கிறார். நம்ம ஜெபங்களை ஒவ்வொன்றும் இப்ப நம்ம ஜெபிக்கிறோம்னா உங்களும் எப்படி இருக்கிறது, என்னுள்ளும் எப்படி இருக்கிறது, நம்ம எதற்காக வாஞ்சையோட இருக்கிறோம், ஆத்மகளுக்காக வாஞ்சையா இருக்குமா, நம்ம சபை நிரம்பணும்னு வாஞ்சை இருக்கிறதா, நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்னு வாஞ்சை இருக்கிறதா, அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா நம்ம இருக்கணும் நம்ம நினைக்கிறோமா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியானவர் உங்களோட உங்க வாஞ்சை அவரை பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்க ஜெபங்களை என்ன பரலோக ராஜ்யத்துக்கு அவர் இட்டு கொண்டு போய் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல உயிரோடு இருக்கும் நாட்கள் எல்லாம் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உன் கர்த்தரை சொல்லுகின்றது. ஒரு மனுஷன் உயிரோடு இருக்கின்ற காலம் பட்சம் 120 வருஷம் இல்லைங்களா. மோசே இருந்தது 120 வருஷம். ஆதியாகமம் 6 நீங்க படிங்க, வருடங்கள் ஆகும். தேவனுடைய மனுஷனாகிய மோசே சொன்னார். அவர் மோசே சொல்றாரா, சங்கீதம் 90:10 பாருங்க, 90:10 படிங்க, 90:10 படிங்க. யாராவது எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியாய் 80 வருஷமா இருக்கின்றது. இருந்தாலும் அன்மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமானது,
அது சீக்கிரமாய் கடந்து போகிறது. தம்முடைய ஆயுசு காலம் வேகமாய் ஓடி போகின்றது. நாமும் பழுத்து போய்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம ஆயுசு நாட்டை நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு வாட்டி நான் நினைச்சா தேவ பரலோகத்துக்கு போயிடுறது நல்லதுன்னு தோணுது. அங்க என்ன இல்லை, நம்மளுக்கு துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, பசி இல்லை, பட்டி இல்லை. அது என்ன ஆகுதுன்னா நம்ம ஒரு வாட்டி நினைக்கும் போது ஆண்டவரே அங்கே போயிட்டா நல்லா இருக்குமா, அப்பாவது சந்தோஷமா இருக்க முடியுமா அப்படின்னு தோணுது. ஹல்லேலூயா. ஆனா தேவன் அழைத்திருக்கிற அழைப்புல உறுதி அது நிறைவேற வர நம்மள என்ன பண்ண மாட்டாரு, எடுத்துக்கொள்ள மாட்டாரு. ஆனா நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம வாழ்க்கை நினைச்சு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. தேவன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, புல்லைக்கு நம்மள என்ன பண்ணிருக்கு, ஒப்பு கொடுத்திருக்கிறான். பூவுக்கு நம்மளுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறான். காலையில நீங்க பார்க்கும்போது புல் எப்படி இருக்குமா, எப்படி இருக்கும், நல்ல பொடி பேஞ்சு நல்லா இருக்கும். அதே போல பூவு எப்படி இருக்கும், காலையில நல்லா இருக்கும். வெயில் வர 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 என்ன ஆகும், வாடி போயிடும். அதுக்கு சாயந்தரம் ஆன உடனே என்ன பண்ணும், உளுந்து போயிடும். அது போலதான் மனுஷனோட வாழ்க்கை. நீ எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும், நீ என்னதான் சேர்த்து வச்சாலும், நீ என்னதான் பெருமை பாராட்டினாலும், என்ன பதிவுல இருந்தாலும், என்ன படிச்சிருந்தாலும் சரி, புல்லுக்கு ஒப்பு கொடுத்திருக்கான், பூவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கான். கொஞ்ச நாள் வாழ்க்கையில என்னென்ன நடக்குது பாத்தீங்களா, என்னென்ன நடக்குது, என்னென்னா நம்ம கஷ்டப்பட்டு ஓடி ஓடி லீவ் இல்லாம கஷ்டப்படுறோமே. லோன் கட்டணும், வடை கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், நிர்மாணங்கள் பண்ணணும், இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும், அப்படிதானே ஓடி ஓடி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா தேவன் சொல்றாரு, பில்லுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார், பூவுக்கு நம்மளை என்ன பண்ணிருக்காரு, ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவசர நாட்டில் 70 80 அதுக்கு மேல வாழ்றவங்க என்னன்னா சஞ்சலம் தெளிப்பு தான். அல்லேலூயா. ஆனா இந்த வாழ்க்கைக்காக நம்ம என்ன பண்றோம், ஓடி ஓடி நம்ம ஓடி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது அந்த பரவாயில்ல, சீக்கிரமா போயிட்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் ஒரு வாட்டி இல்லையா. ஒரு வாட்டி இல்லை ஆண்டவரை நம்ப கூடாதுன்னா, எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருந்தது எனக்கு தெரியாது. சரியா. இன்னொன்னு எப்படின்னா, எத்தனை பேருக்கு மரணத்து மேல பயம் இருக்கிறது எனக்கு தெரியாது. ஐயோ செத்து போறேன், நீ செத்து போறேன் அப்படின்னு சொல்ல எத்தனை பேருக்கு இல்லை, செத்து போறாங்க பரவாயில்ல நான் ஆண்டவர்கிட்ட போறேன்னு சொல்றவங்க எத்தனை பேர், கம்மி. ஆனாலும் பயம் வரும் அந்த நேரத்தில். ஐயோ நான் சொத்து போறேன், நான் எங்கே போறேன்னு, இவங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுறேனே, இந்த சொத்து எல்லாம் விட்டுட்டு போயிடுறேன்னு கொஞ்ச நேரம் பயம். ஆனா ஆவில இருக்கிறவங்களுக்கு, ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு அந்த பயமே கிடையாது. அல்லேலூயா. ஆவிக்குரிய பிள்ளைங்களுக்கு அந்த பயம் கிடையாது. ஆண்டவர் எங்க நம்ம போறோம், ஆண்டவர்கிட்ட நம்ம போறோம். அல்லேலூயா. அதனால நம்ம பயப்பட தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் பயம் இருக்காது, கொஞ்ச நேரம் பயம் இருக்கும். அது பயம் இருக்கிறவங்க நம்ம கெட்டதுன்னு கெட்டவங்க சொல்ல மாட்டேன், ஏன்னா எல்லாருக்கும் அந்த பயம் இருக்கும். அல்லேலூயா. அதே போல யோசுவா நோக்கி பாருங்கள், நான் நமக்காக மரித்தார், ஆனாலும் இயேசு நமக்காக மரித்தார், ஆனாலும் 3வது நாள் உயிரோடு வந்தார், உயிரோடு எழுந்தார். மரணமே பாதாளமே, ரோம் அரசர் என்ன பண்ணாரு, ரோம் அரசர்கள் என்ன பண்ணாரு, இயேசுவே சிலுவிலே போட்டார், அடிச்சார், துன்பப்படுத்தினாங்க, கேவலமா பேசினாங்க. பரிசேயர் சதுசேயர் அவங்க எல்லாம் கேவலமா பேசினாங்க. ஆனாலும் தேவன் இது உலகத்தை அவர் ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், ரோமர் ஜனங்கள் எல்லாம் ஜெயித்தார். அது போலதான் அவர் சொல்றாரு தெரியுங்களா, என் பின்பற்றவன் என் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்ற கடவான். அது சிலுவை என்று அர்த்தம் என்ன, பாடுகளும் உபத்திரங்களும் அவமானங்களும் சண்டை வியாதிகள் இதுதான். இதெல்லாம் வரும்போது கூட அவர் பின்பற்றி கொண்டு நம்ம என்ன பண்ண, சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம நடக்கிறவங்களாக நம்ம இருக்கணும். அல்லேலூயா. ஆனா யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார் என்ற பாட்டு யாருக்கு தெரியும்? யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், அவர் ஜெயம் தெழுந்தார். யூதா ராஜசிங்கம் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், அவர் ஜெயம் தெழுந்தார். அல்லேலூயா. அந்த பாட்டு பாடிக்கொண்டு அவர் என்ன பண்ணாரு, உயிர் தெழுந்தார், 3வது நாள் உயிரோட வந்தார். அல்லேலூயா. அதே போல யோபு சொல்றாரு பாருங்க, யோபு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, பயப்படாதே பயப்படாதே நான் இல்ல, அது படிங்க, யோபு 19:25 படிங்க. என் மீட்பர் உயிரோட இருக்கிறார் என்று யோபு பக்தன் கூறுகிறார். என் மீட்பர்
உயிரோட இருக்கிறார் அப்படின்னு சொல்றார். அவ்வளவு பாடுகளும் உபதிரங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அவர் என்ன சொல்றார்? என் மேய்ப்பர் உயிரோட இருக்கிறார், நான் எதுக்கும் பயப்பட மாட்டேன்றார். ஹல்லேலூயா. இன்னொன்று நீங்க பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 1:17-18 நீங்க வாசிங்க, நேரம் ஆகிவிட்டது. அதனால வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 17-18 வசனம் பாருங்க. பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கின்றேன். மரித்தேன், இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்குரிய திருவுகளை உடையவனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களும் உங்களோட நான் இருக்கிறேன். நீ பயப்படாதே என்றார். அல்லேலூயா. இயேசு சொல்கிறார். அது இன்னொரு வசனம் ரோமர் 8:11 நீங்க வாசிக்கும் போது, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவோடே உயிர் தெழுந்த வல்லமையை சார்ந்து கொள்ளுங்கள். சிலுவையை மரித்தோரில் இருந்துமே எழுப்பினார். உங்கள் வாசமாய் இருக்கின்ற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். அந்த உயிர் தெழுதலே வல்லமையை எந்த நோய், வியாதியோ, மரணமோ, துக்கமோ எதிர்த்து நிற்க முடியாது. ஹல்லேலூயா. உயிர் தெழுதல் வல்லமை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறார். எந்த ஒரு வியாதியோ, எந்த ஒரு நோயோ, எந்த ஒரு வல்லமையோ உங்களை எதிர்கொள்ள முடியவே முடியாது. அல்லேலூயா. அது போல தேவன் இன்னொரு காரியம் நீங்க பார்க்கும்போது எபேசியர் 6:11 நீங்க பாருங்க. நீங்கள் பிசாசி தந்திரங்களோடு நீ எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வார்த்தையை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசு நீங்க எதிர்த்து நிற்கிறேன்னா சர்வாயுத ஆயுதங்களை நீ தரித்துக் கொண்டு எதிர்த்து நில்லுங்கள் என்று எபேசியர் 6:11 தேவன் சொல்லி இருக்கிறார். அதே போல யாக்கோபு 4:7 சொல்லுகிறார், தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசருக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம என்ன பண்ணணுமா? எதிர்த்து நிக்கணும். தேவனுக்கு கீழ்ப்படினோம், பிசாசுக்கு நம்ம எதிர்த்து நிக்கணும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்? விட்டு ஓடி போயிடுவான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். தேவன் சொல்றார். ஹல்லேலூயா. அது இயேசுவுடைய சீஷர்கள் எல்லாமே மிக சாதாரணமான நிலைமையில இருந்தவர்கள். இயேசுவோட சீஷர்கள் படிச்சவங்களோ, பட்டவங்களோ, பணக்காரங்களோ, ஆஸ்தி அந்தஸ்து உள்ளவர்களோ, பலசாலிகளோ கிடையாது. மீன் பிடித்து கொண்டு இருந்தவர்கள் இயேசுவோட சீஷர்கள் இருந்தார்கள். சரிங்களா? அப்ப அவங்களை பார்த்து தேவன் என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 21:15 பாருங்க. லூக்கா 21:15 உங்களை விரோதிக்கின்றவர்களை ஒருவரும் எதிர்த்து பேசவும் எதிர்த்து நிற்கவும் கூடாத வல்லமையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கும் கொடுப்பேன். அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி ஒருவரும் எதிர்த்து உங்களோட பேச முடியாது. அந்த வல்லமையும் ஞானத்தையும் உங்களுக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த சீஷர்களுக்கு தேவன் என்ன பண்றாரு சொல்றாரு. அல்லேலூயா. அது போலதான் உங்களுக்கும் கூட தேவன் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நீங்க கீழ்ப்படிந்து நடக்கும் போது, இது வாக்குத்தத்தம் எனக்கு உரிமைன்னு சொல்லி கைக்கொள்ள நடக்கும் போது, தேவன் கூட உங்களுக்கு என்ன பண்றாரு? உன்னை விரோதிக்கிறவன ஒருவனும் இந்த உலகத்துல இல்லை, எதிர்க்கவும் நிற்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றாரு. உங்களுக்கு என்ன ஞானமும் வல்லமை, யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஞானமும் வல்லமை உங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். எல்லாம் நம்ம எழுதி நிற்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகள் சுவாமி பரிசுத்த ஆவியானவரே, நீர் கர்த்தாவே பேசுற கிருபைக்காக இந்த தகப்பனுக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அல்லேலூயா.